யாரும் வந்து என்னைய வழி அனுப்பணும் அப்படின்ற ஒரு தாட் துளி கூட எனக்கு கிடையாது வசந்த். அன்னைக்கு நாள் நடந்தது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சீரியல் பார்த்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது நீ வெளியே போ அப்படின்னு சொன்ன அந்த நபராக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனை எப்படி நமக்கு ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாகவே வந்து வெளிப்பட்டுச்சு. பாரு பண்ணிட்டான்றதுனால வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சுன்றதுனால அப்படியே எல்லாரும் சேர்ந்து என்னை அவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணாங்க. நான் பண்ணதுக்கு எனக்கு மக்கள் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் பாட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேனே தவிர்த்து ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் தீஸ் பீப்புள். அந்த கார் டாஸ்கில் முந்தின நாள் நடக்கும்போதுமே அப்படி தான் இல்லைங்களா? அந்த த சோ கால்டு டைட்டில் வின்னர் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து விட்டுருப்பாங்க. அந்த கடைசி நாள் வந்து நடந்த ஹியூமிலியேஷனை நான் வந்து வாழ்க்கைக்கும் மறக்கவே மாட்டேன். அண்ட் என்றைக்குமே நான் இன்னொரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வெளியில் போனாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து நான் நினைப்பேன். ஸோ ஒரு ரெட் கார்டு வாங்கி நம்ம வந்து வெளியில் போகிறோம், அந்த இமோஷன்ஸ் என் டாப் ஆஃப் த மைண்டில் வந்து இருக்குது. அப்போ கூட வந்து கூப்பிட்டு கமருதீனை வந்து கூப்பிட்டு இதை நான் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, இதோட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஐ வில் நெவர் டூ தட். த ஃபைனல் மொமெண்ட்ஸ் இன் தட் ஹவுஸ் யாருக்குமே வரக்கூடாது ப்ரோ. என்னைய கேட்டால் அடுத்து எந்த கண்டஸ்டன்ட் வந்தாலுமே யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. பாரு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருந்துட்டு போட்டோம்.